ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மசாலா பாஸ்தா எப்படி செய்து தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி கொஞ்சோண்டு உப்பு எண்ணெயும் போட்டு பாஸ்தாவை 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. கரெக்டாக 10 நிமிஷத்தில் அதை வடிகட்டி பச்சை தண்ணியில் அலசி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணி வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டை பேஸ்ட்டாவோ இல்லை பொடிசாவோ நறுக்கி போட்டு அதையும் வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய், தக்காளி, குடமிளகாய், கார்ன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 தக்காளியை அரைச்சி விட்டு இதில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுதான் முக்கியமான ஃப்ளேவரே. இப்போ இந்த டைமில் நல்லா வதக்கின பிறகு 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ்தா சாஸ் 1 ஸ்பூன் இல்லைனா சில்லி சாஸ் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. டொமேட்டோ சாஸ் 2 இல்லைனா 3 ஸ்பூன் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ வேக வச்சுருக்கிற பாஸ்தாவை இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையை இதோட தூவி விட்டுக்கோங்க. மேலாப்பில் வேணும்னா சீஸ் திருவி விட்டுக்கலாம். நான் ஆப்ஷனல்னால் சேர்த்துக்கல. அவ்வளோதாங்க, பாஸ்தா ரெடி. தேங்க்யூ.